அந்த கண்களை மாத்திரம் நாம் மூடிக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். பாடல் ஸ்தோத்திரம். ரைட். பாடல் திரையில் இருக்காது. ஆகவே தெரிந்த பாடல் தான். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டு நோக்கி பார்த்து பாடம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். போதுமா? அது போதுமா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு போதும், போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் சொல்ல, போதும். மகிமையில் அவரோடு வாழ்ந்தால், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால். ஆமென், ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே கரைதிரை அச்ச பரிசுத்தரோடு, ஏழையாம் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மறுபடியும் சொல்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான், ஆமென், மகிமையில் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெப கோஷம் எழும்பும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அங்க மகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அங்க மகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் அழைத்தவர் இயேசு, ஆமென், வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சூட்டப்பட்ட நல்வாழ்வே, முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்டு முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்டு முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால்
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நாமே அவர்தான் அழைத்தவர், அவரோட வாழணும். அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ. ஆவலாயே இடுதே எனதுள்ளம், ஆவலாயே இடுதே எனதுள்ளம். இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் வாழ்ந்தால் போதும். அவர் உலகம் ஒரு இருண்ட, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தான் இந்த உலகத்தின் காரியங்களை சிந்தித்து வரும் இருளை அறியாதவர்களாக, யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அறியாதவர்களாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் என்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. வேஷமாகவே மனிதன் திரிகிறான். வேதம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு இருண்ட, நம்பிக்கையற்ற ஒரு வருங்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நமக்காக வைத்திருக்கிற அந்த தேவன் நம்மை அழைத்தவர் என்பதை மறந்து போய்விடாதபடிக்கு அவருடைய அழைப்பை கனப்படுத்தி, அவருடைய அழைத்தவரை கனப்படுத்தி, அழைப்பின் தன்மையை கனப்படுத்தி, அழைப்பினால் உண்டாக நன்மைகளை கனப்படுத்தி, அழைப்பினால் கிடைக்கக்கூடிய கடைசி பலனாகி அந்த மோட்சத்தை, அந்த வீட்டை நாம் கனப்படுத்தினவர்களாக, அழைப்பை அறிந்து கொண்டவர்களாக, அழைப்பை குறித்து புரிந்து கொண்டவர்களாக இந்த நாளில் நாம் தெளிவுள்ளவர்களாக மாற வேண்டும். எந்த சூழலிலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை, மகா பெரிய தேவனால், அந்த உலகத்தை படைத்த தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை என்பதை மறந்து விடாதபடிக்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னாரே. கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னாரே. அதே போல நீங்க லக்கை நோக்கி ஓட வேண்டும். அழைத்த அழைப்பின் பந்தய பொருள் ஒன்று ஒரு நாள் உண்டு. ஒரு நாள் ஒரு மகிமையான ஒரு பரிசு ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. அது அழைப்பை புரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே, அழைப்பை புரிந்து கொண்டு இந்த அழைப்பை தெரிந்து கொண்டு ஓடுவதற்கு மாத்திரமே இந்த பரிசு உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. நாங்கள் அதை நோக்கி ஓடுகிற ஓட்டம், தேவனே இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டவன் என்பதையும், இந்த அழைப்பை புரிந்து கொண்டு ஆண்டவரையுமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்பதையும் எனக்கு அனுதினமும் அறிவூட்டிக் கொண்டே இருப்பா. நான் பரிசுத்தமாய் ஓட, நான் விசுவாசத்தோடு கூட ஓட, நான் உனக்கு சாட்சியாய் ஓட, நான் நம்முடைய நிரூபமாய் ஓட என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்றேன். ஒவ்வொருவரும் விசேஷமாக அன்பு வாலிப பிள்ளைகளே, மகனே, அன்பு மகளே, நீ தேவனுடைய நிரூபமாய் மாற அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மற்ற எல்லாம் உன்னை விட்டு மாயையாய் மறைந்து போய்விடுமே. அழைத்தவர் உனக்காய் வைத்திருக்கிற நித்திய வீட்டையும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இழந்து விடாதபடிக்கு நல்ல கால வேளையில மறுபடியும் நான் வாலிப சொந்தங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். இன்று தேவன் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். என் அன்பு மகனே,
நீ தேவனுக்கு தேவை. நீ இயேசு நிரூபமாய் வாழ்வதற்கு நீ ஆண்டவருக்கு தேவை. பெங்களூர் பட்டணத்தில் 2 வாலிபர்கள் இந்த கம்பெனி முன்பதாக நின்று செவித போது, ஆண்டவரே விசுவாச குடும்ப வாலிபர்கள் எல்லாரும் இப்படி மாற மாட்டாங்க ஆண்டவரே, ஏகத்தோடு கூட தேவ சமூகத்தில் கேட்டேன். வாலிபனே, இயேசுவை அறிக்கையிட வெட்கப்படாது. உன் நண்பனிடத்துல, உன் சிநேகிதனிடத்துல இயேசுவை சொல்ல வெட்கப்படாது. தைரியமாய் பேசு, தைரியமாய் பேசு. உன் அழைத்த தேவனை குறித்து தைரியமாய் பேசு. பரிசுத்தத்தை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள், அழைப்பை காத்துக்கொள். கண்ணீரோடு கூட சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை கரம் பிடிக்கிறார். கர்த்தர் வலது கரத்தை பிடிக்கிறார். சீஷன் வாலிபர்களுடைய வலது கரத்தை பிடிக்கிறார். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். என்னை பிடித்து பார்க்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். என்னை கரம் பிடித்த நன்றி என்று சொல்லுங்கள். அது ஒன்றுதான் நிலைக்கும், அது ஒன்றுதான் நிலைக்கும். மறுபடியும் கடைசியாக இந்த பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். ஒரு நாள் பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட அந்த முதுகை நான் பார்ப்பேன். எனக்கு சுகம் கொடுத்த அந்த காயம், அந்த வாரினால் அடிப்பட்ட தழும்பிலிருந்து வந்த காயத்தினால் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அந்த தழும்பை ஒரு நாள் பார்ப்பேன். அந்த தழும்பை நான் முத்தமிடுவேன். இந்த வாரினால் அடிப்பட்ட தழும்பை பார்ப்பேன். அங்கிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் தான் என் பாவத்தை கழுவினது. ஒவ்வொரு காயங்களை முத்தமிடுவேன். ஆண்டவர், நான் வருவேன் அப்பா, உடைய ராஜ்யத்துக்கு வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். கடைசியான அந்த ஒரு அடி பாடுகிறோம். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை நான் பார்க்கிறேன். பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்தெழுவேன். எனக்காக வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாக முத்தம் செய்வேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்சம்